திடீர்னு ஒரு இடத்துல ரயில் சத்தம் கேட்கு. ரயில்வேல எதுவும் கான்ட்ராக்ட் வச்சுருக்கியா? அந்த கான்ட்ராக்டில் இப்போ ஏற்கனவே ஒரு வியாபார ஸ்தாபனம் போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு ஸ்டேஷனில் ஒரு இடத்த பிடிச்சி அடுத்த கான்ட்ராக்ட் உனக்கு பிடிச்சி தரேன், பல லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்த வியாபாரத்தை விருத்தியாக்குதான் இன்னொரு இடமும் பிடிக்கிறேன். இந்தா வெற்றி அடைந்து வாமகனே என் பேரை போட்டுக்கான். கர்மசாமிக்கு அதே சென்னை எல்லை கும்மிடிப்பூண்டி தாழாத மனதுடன் தவித்து வந்த மகன். என்ன மகன்? தாழாத மனதோடு தவித்து வந்த மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரே முடிவோடு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ என் பிள்ளை மனசு மாறுமா மாறாதா, இல்லை அவா இஷ்டத்துக்கு நான் விட்டுறவா, என் தலைவிதி என்னன்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறேன். நீ காலைல வந்துட்டு வா. அவன் அந்த பழக்கத்தை கைவிட்டுருவா. திருந்தக்கூடிய நேரம் வந்தாச்சு, மாறியாச்சு. தைரியமாக இருக்கலாம், உறுதியாக இருக்கலாம். போயிட்டு வா. ஆமாம். கர்மசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது. பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனையா? கால் வந்துட்டு வா. உங்கள் கூட யாரும் வந்திருக்கா? அக்கா வர சொல்லுக்கா. பெரியபாளையத்தம்மா போனியா தாயி? பெரியபாளையம் போனியா? என்னைக்கு போனேன்? வெரி குட். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். புதுமையாக ஒரு இல்லம் அமைக்கிறது சம்மந்தமாகவும் கடன் வந்துச்சு, தொழில் சம்மந்தமான கடனும் வந்துச்சு. இப்போ இந்த 2 கடன்கள்லேருந்து மீள முடியாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடால் அவன் மனது வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் குடும்பத்தில் ஒன்று தர முடியாத ஒரு மனக்குறை இப்போ அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இதை நீக்கி தெளிவாக்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். ஆடும் மயிலேறி இங்கு ஓடி வருவாயப்பா, என் உள்ளம் ஒரு குதையா. அப்படிதானடா. வேற என்னப்பா வேணும்? அவன் கஷ்டம் தீர்ந்துடும். அவனுக்கு புதிய ப்ராஜெக்டில் கால் எடுத்து வைக்க போகிறான். அதில் அவனுடைய பண கஷ்டம் மன கஷ்டத்தை தீர்த்தாச்சு. சந்தோஷமாக இருங்க. அந்த பிரச்சனையை தீர்த்தாருன்னு சொல்லிட்டேன். ஏன் வருத்தப்படுற? நல்லா இருங்க. கர்மசாமிக்கு பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துக்காங்கப்பா. சரி. கர்மசாமிக்கு அதே ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்த தான் யாருமா அது? வாமா வாங்க, வரத்துக்கா வாங்க. ஏய் இது யார்? நீ சென்னையா? அப்படியே உன் சொந்த ஊர்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அப்படி இல்லைல்ல. நீ பிறந்த ஊரை சொல்லி கூப்பிட்றேன். உட்கார் வரேன் இருப்பா. உனக்கு என்னம்மா? உன் பையனுக்கு என்ன? உன் பையனுக்கு வேலை போச்சு. முதல்ல உடல்நிலையை பேசுவோம், 2 வேலையை பேசுவோம். தாய் கால் ஒன்றோ, நீங்கள் வெயிட் பண்ணி நின்னுங்க. கால் ஒன்றாடா. கொஞ்சம் ஏமாந்தான் எல்லாரும் என் தலையில் மசாலா அரைச்சிட்டு போயிருவீங்களா நீங்கள்? அப்படி அரைச்சி தான் டோப்பா முடி வச்சுக்கிட்டாலே இது. இந்த பைய தூர வைக்கா. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கா. உன் பேர் என்னக்கா? உன் வீட்டுக்காரர் பேர் எங்கே இருக்கார்? இப்போ உன் கூட இல்லை. அதான் உன் கூட இல்லை. நீ பையன் பக்குவமாக வெளியில் இருக்க. சேஃப்டி அடிச்சுடும் பேர் அங்கே தள்ளிடு. டிங் டிங். கண்ணை மூடு. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கண்ணை மூடு. என்னையை மட்டும் நினச்சிக்காக்கா. இந்தால இந்த விரல பிடி. கண்ணை மூடுறா. வெரி குட். 2 பேரும் ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. காலில் கேமரா வச்சுருக்கேன் தெரியுமா உனக்கு? உட்காருங்க. மன அமைதியோட நிதானமாக உட்காருங்க. நார்மலான பிள்ளை மாதிரி சில சமயத்தில் இருக்கான்,
சில சமயத்தில் தேவையில்லாத வார்த்தைகள், முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள், நம்ம பிள்ளை தான் இப்படி பேசுகிறானான்னு நமக்கு சந்தேகமாக இருக்கும். உண்மையா இல்லையா? இரவில் சரியாக தூக்கம் வராத மன உளைச்சல் குறைபாடுகள், நிறைய மாத்திரைகளை சரியாக உட்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இவைகள்லாம் இருக்கும். முடி உதிரல் போன்ற சூழ்நிலைகள் வரப்போகுது. புரியுதா? இந்த மன அதிர்வுகளுக்கு பெயர் மன சிதைவு என்பது பொருள். என்ன பொருள்? நீ என்ன படிச்சிருக்காக்கா? படிச்சிருக்க. மன சிதைவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஒருநிலைப்பட்ட மனதிலிருந்து கொஞ்சம் மனநிலை திரும்பிடும். அப்படி திரும்பியாச்சுன்னா ரெகுலரான ஒரு சில சூழ்நிலைகளிலிருந்து மனசு விலகி போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை மாற்றி தெளிவு பண்ணி தந்துட்டோம்னா போதும்ல. காலில் வந்துட்டு வாங்க 2 பேரும். உன் பேர் என்னடா தம்பி? ராஜ்குமார். மூன்று முறை என்னையை பார்க்க வாங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை பார்க்கணும். இவன் போட்டாலாம் கொண்டு வரணும். என்ன ஜெயிச்சு தரேன். நல்லா ஆக்கிக்கோ. நல்லா இரு மகனே. பாப்பா ஓகே, போய்ட்டு வாங்க. புண்ணியமடரா தம்பி. அதே சென்னை மாநகர் என் மகனுடைய வாழ்க்கையில் பொருளாதார சரிவுகளை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. சத்தம் சத்தம் சத்தம். ஆள் வந்தாச்சு நான் சொன்னதுக்கு. நீ உட்கார். நில்லு காக்கா, நில்லு காக்கா. உனக்கு எந்த ஊர்? அப்படியும் வந்து நின்று 2 ஊரில் இருக்கியா? இல்லையே பா, முடியாது. இன்னும் கொஞ்சம் கால் வந்துட்டு வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அவன் ஏற்கனவே இருந்த உத்தியோகத்திலிருந்து மனது தடுமாறி இப்போ எந்த வருமானத்துக்குரிய வழி இல்லாத வேதனைக்கு உட்பட்டுட்டான். ஆனால் அவன் உண்மையிலே மனதறிந்து நடந்ததா அல்லது அவன் மேலே குற்றஞ்சாட்டப்பட்டதாங்கிற விவரம் உனக்கு தெரியாது. ஆனால் உன்கிட்ட அவன் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. அவன் பார்க்குற வேலையில் ஒர்க்கிங் லோடு அவன் கரெக்டாக காட்டலை. புரியுதா? அதில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் அவன் வேலையை விட்டு வெளியே வந்தது. அதனால் அடுத்து ஜனவரி 22ஆம் தேதிக்கு மேலே பக்கத்தில் வாப்பா. 22ஆம் தேதிக்கு மேலே வேறு வேலையை தரேன். ஒழுங்காக இருக்க வைக்க. கடன்லேருந்து நீக்கி தரேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு எல்லாம் மாற்றி தரேன்ப்பா. தைரியமாக இரு. எப்பா ஏற்கனவே கல்யாணம் முடித்து மனைவியை பிரிஞ்சு அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலைமை இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தங்கிட்ட இருக்கேன். யாருடாவன்? வாப்பா வா. பொண்டாட்டி எங்க? பொண்டாட்டி தான் பிரிஞ்சு போயிட்டான். சரி, இப்போ வருவாளா? அதான் வர வச்சு காலில் வந்துட்டு வா. உன் முன்னாடி ஃப்ளைட்டில் ஏறி ஃபாரினுக்கு போயிட்டா நீ என்ன செய்வ? அப்படி ஒரு பிளான் மைண்டில் இருக்குது. ஆமாம். அதனால் உன் கூட இருக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கா. வேறு என்ன செய்யலாமுங்கிற? டாக்குமெண்ட்டெல்லாம் யார் பேருக்கு வச்சுருக்க? வீடு வாசல் அவள் பேருக்கு எழுதி கொடுத்தா வாரமுங்க. என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா. என்னென்னு கேட்குறேன். டிங் டிங் டிங். கதை எப்படி ஆப்பு வச்சுருக்கா பார்த்தியா? நீலாம் இருக்கி அண்ணே, விவரம் இல்லாத அண்ணே. அப்போ நான் சொல்கிறத கேள்டா. உன் பேருக்கு எல்லாம் எழுதி தரேன், நீ வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருவோம். வந்த பிறகு அவள் மனத்தை மாற்றி உங்கள் காலத்துக்கு எடுத்து பிள்ளைகளுக்கு சொத்துன்னு நான் எழுதி தந்துடுறேன். குடும்பத்தை ஒன்று சேர்க்க ஓடிப்போடா. கருப்பசாமிக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி. யாருக்கு கல்யாணம்? பொண்ணுக்கு. உனக்கு யார் வீட்டு கல்யாணம்? பையனுக்கு. பையன் கல்யாணத்தை முதல்ல பேசுவோம். பொண்ணுங்க கல்யாணத்தை 2ஆம் தரம் பேசுவோம். நின்று உள்ளுக்கு போயிடாத. சரியா? இடையில யாரும் கீழே விழுந்தீங்களோ? வண்டியிலேருந்து கீழே விழுந்தது யார்? இன்னொருத்தர் காலம் விட்டுவானே. குறுக்க முறுக்க பார்க்கான்.
சொத்து கிடக்கு கேட்டு பார்ப்போம். ஏப்பா உன் பையன் உன் சொல்லுப்படி திருமணம் முடிச்சுக்கிடுவானா? முடிச்சுக்கிடுவான். நீ நம்புத? நீ பைத்தியர போய் நம்புவ? நான் நம்புவனாயா? காலில் விழுத்துவா. பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகம் ஆட்டிக்கிட்டு இருக்கு. 6 மாதமாக முயற்சி செஞ்சாலும் இப்போதைக்கு வெற்றி கிடைக்காத நிலமை. என்ன தெளிந்த பதில் அவன் வாய் திறந்து பேச மாட்டேக்கான். உண்மையா? ஊமக்கல்லை உள்ளத்துக்குள்ளே ஒருத்தி இருக்கா, அதை வெளியே தூக்கி போடணும். ஆனால் கொஞ்சம் கல்யாணம் முடிச்சு அனுபவம் உள்ள பொம்பளை தான். உனக்கு மருமகளாக வந்தால் ஏற்றுக்கிட்டேனா? என்ன ஓமாங்க? ஏன் அனுபவம் உள்ள பொம்பளை தானே? அப்போ காலில் வந்துட்டு வா. பிள்ளைக்கு புரிய தெரியுதான்னு பாரு. நம்ம பாசிட்டிவாக சொல்லுதோம். அதனால் இன்னும் 1.5 மாதம் பொறுமையாக இருந்தனா அவன் மனசு மாறிடும். அவள் கேட்குற பணத்தை இவனால் கொடுக்க முடியாது. தோற்று வெளியே வரும். அதுக்கு பிறகு கையில் பிடிச்சி தந்து வைகாசியில் கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். இன்னொரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? தீர்ந்து போயிடும், கடனும் தீரும். போ கருமசாமிக்கு வாடா. பொண்ணை பற்றி பேசுகிறா தம்பி. ஏய் 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 ஆமாம் வாப்பா. இன்னையா சண்டை கோபம் வந்தால் கழுத்தையா நெரிக்க போகிறது உலகத்தில்? வாப்பா பக்கத்தில். என்னப்பா வேணும்? எந்த குழப்பமும் நான் முடிச்சு தந்தால் போதுமா? எதையும் ஓப்பனாக பேச நான் விரும்பலை. என்ன காலில் 1 ரூபா விஷயத்தை பேசுகிறேன். ஏலத்துக்கு போகுது. வாடா. 3 வருஷத்தில் ஏகப்பட்ட கடன்கள் அடைஞ்சிருக்கிற. தொழிலை பார்த்தாலும் பணம் சிக்காத நிலைகளில் வேதனை அடைந்திருக்கிறாய். வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை பற்றிய அதிகம் ஆராய்ச்சியும் வேதனையும் ஓயாமல் நடந்துக்கிட்டு இருக்கும். உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றித்தாரேன். மான மரியாதை குறையாமல் உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு தந்துடுறேன். போதுமா? சொந்த மொத்தம் வந்து இடிக்கும், மாட்டிக்கிடாத. என்ன தந்துட்டேன் பணத்தை, அடைஞ்சுக்கா வெற்றியை, நிம்மதியை பேர். நல்லா இரு மகனே, ஓடு. மகாமேரு ஸ்ரீசக்கரை வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு இருக்கிறவங்க யார்? மகாமேரு வச்சுருக்கிறியா? கால் வந்துட்டு வா. வானலாவியது உயரம் பிடித்துந்தார் உயிரின்றூசலாட கண்ணிழந்தான் என பெற்றுணர்ந்தான் கடந்துயர கால வேளான். எனக்கா வேணும்? என்ன செய்து உடம்புல? கண்ணை முடுக்கா பார்க்கட்டும். கண்ணை முடுக்கா. இவளையும் ஒருத்தன் குழப்பியிருக்கான். யாரே? ஏதோ ஒரு பில்லி சூனியம் செஞ்சு உன் உடம்பை கெடுத்துட்டாங்க. என்ன கால் வந்துட்டோம். உடம்புல ரத்தத்தில் விஷம் கலந்துருக்கு. விஷக்கடி மூலிகைகள் எதுவும் சாப்பிட்டியா? திரளலாம் நான் திருத்தோம்னா கண்ண முடு. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. இது 2ஆம் நாள் குழி. மெல்ல மெல்ல தணிஞ்சிரும். அந்த அரிப்பு இனிமேல் இருக்காது. தோல் நோய் போயிடும். ஓடு. அது டாக்குமெண்ட்டே இப்போ சரியில்லை, கொடுத்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடுது. மாற்றி தரேன், 1 மாதம் பொறுத்துக்கா. ஓடிப்பா. கருமசாமிக்கு வீடு இடம் ஏலம் போகக்கூடிய அளவு சூழ்நிலை யாரோ இருக்காங்களா? யாருப்பா அது? என்ன தொழில்? மெட்ராஸில் எங்கே இருக்க? வேளச்சேரி. கால் வந்துட்டு வா. நல்ல விடலை, சும்மா ஏனோ தானே குனிஞ்சு வந்தால் எவன் பார்ப்பான். ஒழுங்கா சாமிட்ட மனத்தை கொடு. என்னென்ன முடிஞ்சு மட்டுக்க குலதெய்வம் காளி கொண்டாடுதே. கேபி சுந்தரம்மா பாட்டு இது. கேபி சுந்தரம்மாலாம் உங்கள் ஊரில் தான் இருந்தாங்களாம்னா வேளச்சேரி பகுதியில். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. 3 வருஷ காலமாக வருமானத்துக்குரிய வேட்கை தணிவு. இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே ஆம்பளைக்கு கொஞ்சம் சொல்லி கேட்காத மனநிலைகளும் பக்குவமும் குறைவு. உண்மையா? அதனால் வீட்டுக்குள்ளே நித்திய கண்டம் பூரண ஆயுது மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டு நொந்துக்கிட்டு இருக்கிய.
இப்போ இந்த கடனை தீர்த்து உனக்கு வெற்றியாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சிட்டாளா? இப்போதைக்கு அவனை பற்றி பேசவே கூடாது. 3 மாதம் அமைதியாரு, மடிச்சு தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? என்ன முடிக்கணும் கேட்டு பார்க்குறேன். கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேஸ் யாரு கிடக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. வாங்க. என்னக்கா கேஸு? ஏக்கா என்ன கேஸு? கால் வந்துட்டாங்க. அந்த வழக்கை போய் பார்த்தேன். ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு இப்போ. அதனால் உங்கள் பக்கம் நீதியை காட்டி உங்களுக்கு சமாதானமாக முடிச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்த அப்படி பக்கத்தில் வா, என்னையை துதிச்சுக்கா, எல்லா நிம்மதியும் கிடைக்கும். பாப்பா வெற்றியாக்கி தரேன், நிம்மதியை தரேன். மாற்றிடுவோம். பட்டணம் தென்காசி பட்டணத்தில் இருக்குது, அடிச்சு விடுதோம். சரிண்ணா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கல்யாணம் பேசி வச்சுருக்கிறேன், அது வெற்றிகரமாக நடக்கணும்னு கேட்குறாங்களே யார்? திருமணம் சம்மந்தமாக சாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வந்திருக்கேன், சரியாகணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வைசீர் ஒன்று யாருக்குடா? உனக்கா? உங்கவாயா? சும்மா தலையாட்டுறீங்களா? உண்மையான கண்டுபிடிக்கட்டும். யாருக்கு பார்த்து வச்சிய? இது யாருடா? வெரி குட். உண்மையிலே ஜாதகம் பார்த்து வச்சுருக்கீங்களா? நீ சொல்லு. ஆ, சந்தோஷம். காலில் வந்துட்டு வாங்க. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன் நீயே. வாடா தம்பி, நீ 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னவெல்லாம் வேணும் உனக்கு? ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கியா, ஆஃப் பண்ணி வச்சுருக்கியா? ஆனில் இருக்கா? ரெக்கார்டு எதுவும் பண்ணலையே? பக்கத்தில் வா. உனக்கு 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னடா வேணும்? அதை ஓப்பனாக பேச வேண்டியதானே? அப்பா இருக்கான்னு பயப்படுதியா? என்ன நினச்சிருக்க? அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகியாச்சு. மத்திய சர்க்கார்லேருந்து உனக்கு அந்த வெற்றியும் கிடச்சாச்சு. ஒரு பாயிண்ட். இன்னொன்று, அதன் மூலமாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்காடா. பாப்பா வெற்றியாக நடக்கும். மறைச்சி பேசுதான் பையா, பாலாந்தால கல்யாணம் கூட்டு வர நான் பார்த்துக்கிடுறேன். இந்தாக்கா, தொழில் நல்லா நடக்கும், வெற்றியாக நடக்கும். ஆண்டவனுடைய அருள் என்ன உண்டு, என்னாலும் உண்டு. புண்ணியம் பெற்று ஆனந்தமாக வாங்க தம்பி. போய்ட்டு அண்ணே. கர்மசாமிக்கு 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 1 2 வேளச்சேரி மதுராந்தகம் சென்னை எல்லை, சென்னை பட்டணத்தில் பக்கத்தில் இருந்து மதுராந்தகம். யாருக்கா நீ? ஆடாத உள்ளங்கள் ஆட அச்சாரம் தந்தால் என்ன? தகப்பனும் பிள்ளையும் கால் வந்துட்டு வரலாம். இவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. இனி உன் பிள்ளையை சரியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? இந்த பாக்கியமே கிடைச்சாச்சு. இந்த சந்தோஷமாரு பன்னீர் சந்தோஷமாக கிடைச்சாச்சு. இந்த டிகிரியும் முடித்தாச்சு. 1 நாள், 2வது நாள், 3வது நாள், 3 நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. மெல்ல மெல்ல மனம் மாறிடுவோம். இதுக்கிட்ட தெளிவாயாச்சு. வேலையில் போய் சேர்த்துக்கா, வெற்றி அடைஞ்சாச்சு. நல்லாரு மகனே, புண்ணியம் பெற்றா எப்பா வாழ்க. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமான பணமும் கடனும் பெற்று வந்த மகன். கால் வந்துட்டு வாடா. யாரெல்லாம் வந்தீங்க? வாப்பா பக்கத்தில். சுவாமியே, அழக்கூடாது மகனே, அழாத. மனதை அடக்கி கொள்வாயப்பா. வாங்க பக்கத்தில். என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்கு?
2 பேரும் ஒன்று போல் காலில் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வாக்கா. சாமியை நினச்சிக்கா. இந்த அப்படி குடி 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 குடி. இனிமே இந்த நோயே வராது. நிம்மதியாகிட்டேன். உனக்கு வருமானத்தை தந்து கடனை தீர்த்துந்தா போதும்லடா. இந்தா வெற்றியாக்கி தரேன். பொங்கலோடு புன்னகையோடு இருப்பாய். நல்லா ஒரு பையன் வேலைக்கு போவான். போயிட்டாங்க. நல்லா வீட்டு மனைக்கு சீல் ஆகலையே, சரியாக வரலையே, சீல் அடிக்கலையே. சுக்கு 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 படம் தானே, அடுத்த மாதம் அடிச்சு தரேன். போ. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு கால் வந்துட்டு வாடா தம்பி. என்னடா வேணும் ஆம்பளை? கண்ணை மூடி உட்காரு. அங்கே தள்ளி உட்காரு. ஒரு அடிக்கு அந்த பக்கம் உட்காரு. கண்ணை மூடு. உன் மனைவி நோயை வளராமல் காப்பாற்றுறேன். அம்மாவுக்கு ஏற்பட்டதை மாற்ற முடியாது, ஆனால் அதனால் பாதிப்பு இல்லாமல் ஆக்கித்தரேன். இந்த அப்படி ஜெயிக்கிறேன். பக்கத்தில் வா. இது வந்து தேய்ச்சி குளிக்க, இது வீட்டில் வச்சு கும்பிட. இது யார் தேய்ச்சி குளிக்கணும்? உன் மனைவி. கருப்புசாமிக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம். கால் வந்துட்டு வாங்க. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. வாழ்வில் நன்மை என்றும் வளர்ந்திடும் தீமை என்றும் இதயம் இருக்கின்றதே. யாருக்குடா இதயத்தில் பிரச்சனை? என்ன செய்யுது? காலில் விட்டுவாங்க, அடிச்சு விட்டுருவான். டிங் டிங். அமைதியாக இருக்கும். அந்த அடப்பு வளர வளர சரியாயிரும்னு சொல்லி உத்தரவில் இருக்குது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மாத்திரைகளே அந்த கொலஸ்ட்ரால் தன்மையை குறைச்சிரும். ஆனால் அது கொலஸ்ட்ராலினுடைய அடப்பு அல்ல, புரதச்சத்துக்களுடைய அடைப்புன்னு பேர் வந்திருக்கு. சரியா? காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ என் பேரை சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைய போகிறீங்களே, புது வீட்டுக்குள்ளே, இனிமேல் பொதுவான செல்வமும் நிறைந்த மகாலட்சுமி கடாட்சி தந்து உங்களை வாழ வச்சா போதுமா? வெற்றி மாற கொடுப்பா என் பிள்ளைகளுக்கு. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு வாங்க. இந்தாடா, ஆனந்தம் அடைந்து வா. அந்த மாலையை உன் வீட்டு விளக்கில் போடு. இந்த கனியை நீ வச்சு கும்பிடு. இந்த கனியை வீட்டு வாசலில் கட்டி வை. புது வீட்டில் செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், காசு பணத்தோட கண்குளிர வாழ்வீங்க மக்களே. நல்லா இருங்க. கருப்புசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வேதனை அடைந்து வந்த செல்லங்கள். வாங்கப்பா. யாருடா இவன்? யாரு? என்ன செய்தவனுக்கு? என்ன பேருடா உன் பேர்? ஆகாஷ். கால் வந்துட்டு வா. ஆகாசவாணி செய்தி அறிக்கை. மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த இந்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. இந்த பிள்ளை உனக்கு மனத்தில் பாரமாக இருக்கான். இவனுக்கு
ஒருத்தரால் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. இவனுடைய வாழ்க்கையே இவ்வளவுதான் அவனாக ஒரு முடிவுக்கு வந்து செத்து போயிடவா இருக்கவாங்கிற குழப்பம் அடிக்கடி உன் குலத்தில் தோணுது. அதனால் இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளையை சுபிட்சமாக வாழ வச்சு தந்தால் போதுமா? கால் ஒன்றுவாங்க. சிரித்தால் முத்துதிரும் சேர்ந்து வந்தால் மனம் மகிழும். வாடா தம்பி, ஒரு வாரம் கேட்டுக்கா, உனக்கு என்னடா வேணும்? பக்கத்தில் வாடா. இது என்ன மாதம்டா? டிசம்பர் 20 மேலே நீ நினைக்கிற உழைப்புக்குரிய வேலை உனக்கு கிடைக்கும். நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையும் உயர்வடையும். சந்தோஷமாறு. எதிர்மறையான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே, மனதை அடைக்கு வாழ்வாயாக. இந்த அவனுங்க கூட்டு வந்து சரியாகிக்கா. நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமாரு. இந்த பணம் வாங்கிக்கா, அதான முக்கியம். போயிட்டா சாமியே. விழுப்புரத்து எல்லை ஆப்ரேஷன் தளம்பு இருக்க. யாரும் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா? என்னடா ஆப்ரேஷன்? காட்டு பார்ப்போம். பார்த்தா என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு? அப்பா காலுன்ட்டு வா. யாருனாலும் உண்மைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். உண்மை இல்லையா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சூரியன் உன்னுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டது கிரகம். தந்தையார் சொத்தை பூரணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளும் உண்டு. உண்மையா? தாப்போலில் உள்ளவங்கெல்லாம் பகைவராகவே மாறிட்டாங்க. அதனால் இந்த குடும்பத்தில் 2 பேர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒன்று நீ, இன்னொரு குடும்பமும் இருக்குது. சரியா? இது செய்வன கோளாறால் நடந்துச்சா அல்லது பிரதிபலன் சரியில்லாமல் நடந்துச்சான்னு பார்த்தேன். வச்சாங்கடா ஆப்பு செய்வனைய, அதுலேருந்து வந்த வினதாண்டா இது. அதனால் இப்போ உன் உடல்நிலையும் காப்பாற்றணும், அடுத்த தொழிலையும் உருவாக்கி தரணும். வேறு என்னடா வேணும் செல்லம்? பக்கத்தில் வாங்க. இல்லை, ஆம்பளை பிள்ளை தான் உனக்கு நான் தருவேன். ஆனால் மனம் கோணாமல் ஏன் பேரை வைப்பீங்களாடா? கையக்கூடா. கருப்பசாமி பிறக்கான், வெற்றி உண்டு. இந்தா கருப்பண்ணசாமிக்கே இந்தாடா சில பேரை நல்லா இருடா. அந்த பிள்ளை பிறந்த 3வது வருஷம் 2 கோடி ரூபா அவன் வீட்டில் இருக்குண்டா. நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அதே விழுப்புரத்து எல்லை. கருப்பசாமி ஐயா, 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 நாங்கள் கல்யாணம் முடிச்சும் குடும்பம் நல்லா இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஆசா, அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்க ஐயான்னு கேட்டுங்க. விழுந்துடாத ஏக்கா, ஏக்கா விழுந்துடாத ஏக்கா. உட்காருங்க. என்ன விஷயம்? யாரும்மா நீ? உன் பேர் என்னம்மா? திவேதா. உன் வீட்டுக்காரர் எங்க? வீட்டுக்காரர் வரல, அம்மா வீட்டில் தான் இருக்கேன். நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கியா? ஏன் அவன் எங்கே இருக்கான்? அவங்க அம்மா வீட்டில் இருக்கானா? உத்தமன் அவன். கால் வந்துட்டு வா பேமாவில். கால் அதான் கல்யாணம் முடிச்சு நல்லா இல்லைன்னு சாமி. வாயடக்கம் ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவன் வாயடக்கணும்னா உடம்புக்கு நல்லது. லட்டை கண்டனம் ஒரு தின்னு கொடுவோமே, ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கிடுவோமே, டீயில் லேசாக சீனியை போட்டு குடிச்சுக்கிடுவோமே. அந்த வாயடக்கம் சிவராமணனுக்கு நிறைய இருக்கணும். எனக்கு இருக்குது. அதனால் வாயடக்கம் சுகர் உள்ளவங்களுக்கு நல்லது. சாதாரண ஆட்களுக்கு வார்த்தையை அடக்குதல் நல்லது. என்னத்தை அடக்கிறது நல்லது? ஏன் உங்ககிட்ட சொல்லுதேன்? வீட்டில் ஊமை போல் இருப்பேன், அங்கே எருமை போல் நடந்தேன். உன் வார்த்தையால் அந்த குடும்பத்தில் உன்னை வெறுத்து எடுக்கிட்டாங்க. இதான் நடந்த சம்பவம். கால் வந்துட்டு வா. சும்மா சொல்கிறோம்னு நினைக்கிறிய? என்ன ஊமை போல் இருக்குல்ல? இதை மாட்டிட்டு நாங்கள் என்னமெல்லாம் பார்க்கோங்க. குடும்பத்தை கொண்டு சேர்த்து வச்சா போதுமா? இல்லை வேறு வழியை பார்த்துருவோமா? வேறு வழி பார்ப்போமா? கால் வந்துட்டு வா. நீ வருத்தப்படாத. அவன் மனத்துக்குள்ள இருக்கு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? பெற்றுட்டா எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. உன் அனுபவம் மாதிரி உன் பிள்ளைக்கு இருக்குன்னு நீ கற்பனை பண்ணியிருப்ப. உலகம் புதுமையானது, ஆசை வெவ்வேறானது. ஆசை வெவ்வேறானது. இப்போ அவன் மனத்துக்குள்ளே வேறு ஆசை இருக்குது. உண்மையா? அது உனக்கு தெரியாது. உனக்கு தான் உன் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான விஷயம். பக்கத்தில் வா.
3 மாதம் கழித்து புதிய ஜோடி அமையும். அமைதியாக இருந்துக்கா, பாக்கியை நான் பார்த்துக்கிறேன். வா. ஜோடியாக போனோம்னா கோடி சேனம் கையை தட்டும் கையை தட்டும் கையை தட்டும்.